அன்னைக்கு எங்கள் வீட்டுக்கு போயிருக்கும்போது எங்கள் அப்பா அம்மாவும் வந்து கூடத்தை போட்டு ஒரு பழைய புல்லுலாம் போட்டு கொளுத்திட்டு இருந்தாங்க. என்னம்மா ஏதுன்னு கேட்டேன். அப்போலாம் எங்கள் வீட்டில் ஒரு மாடு ப்ளஸ் ஒரு 5 ஆட்டுக்குட்டி இருக்குங்க. நாங்கள் வளர்த்துட்டு இருக்கோம். ஸோ அதை வச்சே நான் படித்தேன் அப்படிங்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது. இதை பற்றி உங்களுக்கு சொல்லும்போது அதுக்கப்புறம் வந்து கொசுலாம் கடிக்காம இருக்கிற பற்ற வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னாங்க. ஏன் புல்லுலாம் போடுறீங்கன்னு போது புல்லுடைய வாடை வந்து கொசு உள்ளே வராமல் இருக்குமா. ஸோ மெடிசனாகவே இருக்கக்கூடாது அப்படின்ட்டு புல்லு வந்து வெளியே போய் பறிச்சுட்டு வந்தாங்க. எங்கள் வீட்டு சுற்றி வயல் இருக்கனால கொசு அதிகமாக இருக்கும். அதனால சரி ஒரு ஃபேன் போட்டால் சரியாயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால சுற்றி ஒரு பிளான் இருக்குது. அப்புறம் கண்ணெல்லாம் சுற்றி பூச்சி வெட்டலாம் இருக்கா, ஏதாவது தேள் பூச்சிலாம் இருக்கா, நடமாடிட்டு இருக்கான்னு பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் நானும் உட்காந்து அந்த புகை முட்டத்தில் நானும் உட்காந்துருந்தேன் கொஞ்சம் நேரம். ஆனால் கொசு சரியான கடிங்க, முடியல. அதுக்கு அம்மா அப்பா எல்லாம் சுற்றி நின்று பார்த்துட்டே இருந்தாங்க, நானும் பார்த்து ரசிச்சுட்டு இருந்தேன். அப்போ கண்ணு கூட்டவே அம்மா போட்டுருச்சு. அப்புறம் மருந்துலாம் கொடுத்து தூக்க போட்டாச்சு, எங்களோட தூங்கிடுச்சு அது. இது மாதிரி உங்க வீட்டில் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இது மாதிரி அனுபவம் இருக்கா? கொசு கடிக்காமல் இருக்க என்ன மாதிரிலாம் பண்ணுவீங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு போங்க. இதை பார்த்து உங்களோட ஷேர் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இதாங்க எங்கள் கிராமத்தில் உள்ள செட்டு, வீட்டு பக்கத்துலேயே செட்டு போட்டிருக்கோம். ஆடு மாடுக்குன்னு ஸ்பெஷலாக போட்டிருக்கோம். உண்மையிலே நல்லா இருந்துச்சு இது. ஸோ இந்த அனுபவங்கள்லாம் அந்த அதுவும் மழை காலத்தில் ஆடுகளோட ரொம்ப கஷ்டப்படுதுங்க. ரொம்ப கொசு அதிகமாக கடிச்சிட்டு இருக்கு. அதுக்கு என்னதான் பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா வந்து அது நம்ம வச்சு போய் ஃபேனில் தங்கிடுவோம், அது என்ன பண்ணுவோம். ஓகே, சி யூ ஆல், தேங்க்யூ.